நாம் இருக்க வேண்டிய விரதம் இருக்க வேண்டிய காலம் என்பது காலை வேளை. அதே போல விநாயகருக்கு சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்கு. அதுதான் இதை பத்தி நம்ம சிந்திக்கணும். எதற்காக நாம் விரதம் இருக்கிறோம் என்றால், தவறான பாதையிலே நம்மளுடைய வாழ்க்கை பயணம் அமையக்கூடாது. நம்ம ஏதாவது தெரியாம தப்பு பண்ணியிருந்தா கூட நம்ம விரதம் இருக்க ஆரம்பிச்சோம்னா சுவாமிக்கு நமக்கு நல்ல புத்தியை கொடுத்து நம்ம நல்வழிப்படுத்தி வாழ்க்கையில நமக்கு ஏற்றத்தை தருவார். அந்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் நாம் விரதம் இருப்போம். விரதம் இருப்பத ஒரு பெரிய விஷயமா எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்க கூடாது, பெருமைப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம விரதம் இருக்கிறது கம்மியாயிடும். நான் சஷ்டிக்கு முழுசா 6 நாள் சாப்பிட மாட்டேன்பா, வெறும் தண்ணி தான் குடிப்பேன், பழம் தான் சாப்பிடுவேன், முழுக்க விரதம் இருப்பேன், மௌன விரதம், எதுவும் வெளியில சொல்லி பிரபலப்படுத்திக்க கூடாது. நம்ம என்ன பூஜை பண்றோம், என்ன விரதம் இருக்கோம் அப்படிங்கிறது ரகசியமா இருக்கு. ஏன் அப்படின்னா சில பேரோட கண்ணு பட்டுச்சுன்னா அந்த விரதம் இருக்கிறதுல பங்கம் வந்துடும், விரதம் இருக்க முடியாத சந்தர்ப்பம் ஏற்படும். அன்னைக்குதான் இன்னைக்கு ஊருக்கு போற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஆயிடும். விரத நாள்ல அந்த விரதத்துக்கு ஊருக்கு போயிட்டனால சாப்பிடாம இருக்க முடியாது. கல்யாணத்துக்கு போனா சாப்பிடுவோம், இந்த விரதம் நம்மளால இருக்க முடியாது. எந்த விரதம் இருந்தாலும் சரி, முருகப்பெருமானுக்கு சஷ்டியிலே விரதம் இருந்தாலும் சரி, கிருத்திகையிலே விரதம் இருந்தாலும் சரி, நாம் செய்கின்ற பூஜை, தானம், தர்மம், அதனாலதான் கர்ணன் சொல்லும் போது சொல்லுவோம், தான் கொடுக்கக்கூடிய தானத்தை வெளியில காமிச்சுக்க மாட்டேன். கர்ண குண்டலத்தையே கேட்டால் உடனே கொடுத்துட்டான், அதனால அவனுடைய உயிருக்கு பாதிப்புன்னு தெரியும். ஆனா தானம்னு கேட்டா கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஒரு பண்பை வைத்திருந்தான். நம்மளால முடிஞ்சது யாராவது ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு முறை பசுவுக்கு ஏதாவது ஒரு ஆகாரத்தை கொடுத்தா பித்ரு தோஷம் இருக்க, பசுமாட்டுக்கு அகத்தி கீரையோ அருகம்பையோ ஒரு நாளைக்கு ஒரு முறை யார் ஒருவர் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு வம்சம் அபிவிருத்தியாகும். உரிய காலத்திலே திருமணம் நடைபெறும். 39 கோடி தேவர்களும் இருக்கக்கூடிய ஒரே ஜீவராசி பசுமாடு. அதனாலதான் நம்மளுடைய பாரத தேசத்துல பசு வதை சட்டம் உண்டு. இன்றைய காலகட்டத்தில் தான் செக்குலியர் சொன்ன வெளிநாட்டு அந்நிய சக்திகளுடைய தலையீட்டினாலே நம்மளால கடைபிடிக்க முடியும். அப்பேற்பட்ட கோமாதா பசுவை ஆராதிக்க வேண்டும்னு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய மூதாதையர்கள் எல்லாம் அவங்களுடைய வம்சத்துல குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக திலீப மகாராஜா காமதேவியினுடைய கன்றாகிய நந்தினி நீ காப்பாத்தன, அதுக்கு புல்லுக்கட்டை போட்டு அதை நல்லா வளர்ச்சி அடைய செய்வித்தா என்றால் உனக்கு வம்சாபிவிருத்தி அடையும்னு வசிஷ்டர் கூறினார். திலீப மகாராஜா சூரிய வம்சத்தினுடைய சக்கரவர்த்தி. யாரே ராமபிரானுக்கெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தான் சகலவாக்கியம் இருக்கிறது. சகலவாக்கி ஸ்ரீரத்னாந்தாய கல்யாணம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். நமக்கு இல்லத்திலே திருமணம் நடைபெற வேண்டும், குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும்னா பசுவை காப்பாற்ற எந்த ஜீவராசியும் நாம் ஹிம்சிக்காமல் வாழ்ந்தால் முருகன் நம்மளுடைய இல்லத்திலே அவதரிப்பார். நமக்கு மாட்டு பொண்ணா தேவசேனா வருவா, மகாபலி வருவா நம்ம வீட்டுக்கு மணப்பெண்ணார். நம்முடைய உள்வாழ்க்கை அவ்வளவு இனிமையாக அமையும். இதற்காகத்தான் விவாக உற்சவம் வருடந்தோறும் நாம் செய்திருக்கின்றோம். எந்த ஒரு பூஜையை பார்த்தாலும் கேட்டாலும் தரிசித்தாலும் பன்மடங்கு புண்ணியம். யாகத்திற்கு மட்டும்தான் யாரும் கூப்பிடாம போகணும்னு சொல்லுவோம். சுவாமியுடைய திருக்கல்யாணமா கூப்பிடாம அந்த இடத்துக்கு நம்ம போகணும். மற்றவங்க யாராவது நம்ம சொந்தக்காரங்க கல்யாணம்னு கூப்பிட்டா தான் போகும். இப்பொழுது தொடர்ந்து மகா சங்கல்பத்தோடு கல்யாண கணபதி பூஜை மற்றும் பூர்வாங்க பூஜைகள் எல்லாம் நடைபெறும். நீங்க மனசுல சங்கல்பம் செய்திருக்கின்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் நல்ல முறையில் நடைபெறணும். எல்லாரும் கை கூப்பிக்கோங்க, அப்பா அம்மாவை மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பாகர்பாதிப சம்பிரப்தே பாகர்ப பிரதிபத்னகே பார்வதி பரமேஸ்வரோ
குருநாதரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் ரிஷபே பவரோகிணாம் சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். சத்குரு சரணாரவிந்தாம் தியான் நமः. நமக்கு குலதெய்வமாகவும் இஷ்ட தேவதையாகவும் நம்மளுடைய நகரத்திற்கு தேவதையாக இருக்கக்கூடிய பெருமான் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியரை மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சோணப்பிரபம் சோமகலாபகம் சம் பாணேஸ்வரர் பந்தசரேஷு ஜாபம் பிராணப்பிரியம் நோமி பினாகபானே கோணத்ரயஸ்தம் குலதெய்வதம் நः. குலதேவதாப்யோ நமः. இஷ்டதேவதாப்யோ நமः. 5 பேரை பிள்ளையார் கொண்டுக்கோங்க. சுக்லாம் வரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசாந்தயே. இடது கை கீழே வலது கை மேல வலது தொடை மேல வச்சுக்கோங்க. வலது தொடை மேல வச்சுக்கணும். இடது கை கீழே இருக்கணும். வலது கை மேல வலது கை மூடி வச்சுக்கணும். மமோபாத்தே சமஸ்தே குருதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வராத்மஜா பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் शिवशिवः शम्भोराज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणाः द्वितीयपरार्धे श्वेतवराहकल्पे वन्दस्पतमन्वन्तरे अष्टाविंशततमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भारतखण्डे वेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने यामहारिके प्रभवाति षष्टि संवत्सराणां मध्ये इदानीं श्रीमदे मङ्गलकर शोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे शिशिरऋतौ मीनमासे शुक्लपक्षे अद्य पौर्णमास्यां शुभतिथौ वासरः भानुवासरसंयुक्तायां चन्द्रफल्गुणी नक्षत्रसंयुक्तायां शुभयोग शुभकरणे शुभमुहूर्तदेवं गुणे सद्गुणसकलभाग्यविशेषेण विशिष्टायामस्यां वर्तमानायां पौर्णमास्यायां शुभतिथौ अस्य देवदेवस्य महादेवस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य अश्वत्थवृक्ष महागणपति परिपूर्णकृपया च वृषभारूढस्य पार्वत्यम्बिका समेत परमेश्वरस्य परिपूर्णकृपया च वनवल्ली जगवल्ल्यम्बिका समेत शिवसुब्रह्मण्यमूर्तेः परिपूर्णानुग्रहकृपया च समस्त हरिहरदेवतानां परिपूर्णकृपया च லோகக்ஷேமார்த்தம் சர்வஜனக்ஷேமார்த்தம். ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு கோத்திரம் தெரிஞ்சா கோத்திரம் சொல்லிக்கோங்க. உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை உங்க குடும்பத்தாருடைய பெயர் நட்சத்திரத்துல மனசத்துல நினைச்சுக்கோங்க. உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வேற யாருக்கெல்லாம் என்னென்ன பிரார்த்தனை பண்ணோ அதெல்லாம் மனசுல சங்கல்பம் பண்ணிக்கோங்க. அப்படியே எல்லாரும் மனசுக்குள்ள அப்படியே சொல்லிட்டே வாங்க. சர்வேஷாம் மம பந்து மித்ர வர்கானாம் பாரதீயானாம் லோகே நிவசிதானாம் சமஸ்த ஸ்தாவர जंगम नर मृग पशु पक्षीणाम सुजीवन प्राप्त्यर्थम कल्याण गणपति परिपूर्ण अनुग्रह कृपया समस्त प्रतिबंधक दोष निवारण सिद्ध्यर्थम वनवल्ली गजवल्ली अंबिका समेत कंदमापुरम इति नामना अलंकृत पुण्यक्षेत्रे विराजित सुब्रह्मण्य अनुभूति विभूति कृपया गृहे विवाह सीमंत गृह प्रवेश शुभमंगल वैभवानां जगत्व विजयत्व लाभकरत्व कीर्तिकरत्व संतुष्टिकरत्व प्राप्त्यर्थम साक्षात् श्री पार्वती अंबिका समेत कल्याण परमेश्वर प्रसादेन
शिवकटाक्ष शिवचिंता शस्ते पूर्व जन्म कृते पाप शाप दोष निवारण सिद्ध्यर्थम पद्मावती अंबिका समेत प्रसन्न वेंकटेश कृपया व्यापार स्थाने गृहे धर्म मार्गेण लक्ष लक्ष कोटि कोटि धनवश्य निधिवश्य प्राप्त्यर्थम आदिलक्ष्मी धान्यलक्ष्मी धैर्यलक्ष्मी संतानलक्ष्मी गजलक्ष्मी विजयलक्ष्मी विद्यालक्ष्मी धनागर्षण महालक्ष्मी अनुग्रह प्रसाद सिद्ध्यर्थम समस्त अपमृत्यु दोष निवारण सिद्ध्यर्थम श्री बालांबिका समेत मृत्युंजय कृपया गृहे उग्ररथ शांति षष्ट्यप्त पूर्ति भीमरथ शांति सदाभिषेक कनकाभिषेक पूर्णाभिषेक कल्याण परंपरा प्राप्त्यर्थम संतान परमेश्वर संतान गोपाल कृष्ण स्वामिनः परिपूर्ण कृपया सत्संतान पुत्र पौत्र दौहित्र दौहित्रीणाम अभिवृद्धि सिद्ध्यर्थम धन कनक वस्तु वाहन धेनु कांचन अभिवृद्धि प्राप्त्यर्थम नवग्रह दोष निवृत्त्यर्थम सूर्य चंद्र अंगारक बुध बृहस्पति शुक्र शनैश्चर राहुकेतु नवग्रह देवतानां प्रातुकूल निवृत्ति द्वारा आनुकूल सिद्ध्यर्थम दृष्टि दोष शत्रुबाधा निवृत्त्यर्थम सनातन धर्म आचरित समस्त सज्जनानां राज्य परिपालन प्राप्त्यर्थम राम राज्य अमरावती इव सुभिक्ष बल सिद्ध्यर्थम व्याधि रोग ज्वर दोष निवारण सिद्ध्यर्थम मातृभक्ति पितृभक्ति गुरुभक्ति देवता भक्ति देशभक्ति अभिवृद्धि सिद्ध्यर्थम सदा संतोष आनंद अभिवृद्धि सिद्ध्यर्थम ललिता परमेश्वरी कृपया सुमंगलीनां दीर्घ सुमंगल्य सिद्ध्यर्थम इति प्रार्थना पूर्वकं वल्ली देवसेना समेत सुब्रह्मण्य कल्याण उत्सव पूजा जप आराधनम आचार्य मुखेन अद्य करिष्ये அப்படியே கை எடுத்துன்றீங்க. உங்களுடைய சார்பாக நம்மளுடைய நகர மக்களும் நம்மளுடைய பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஜீவராசிகளும் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் எல்லா விதமான சௌபாகியத்தையும் பெற வேண்டும். அதனாலதான் கோவில்ல பண்ற பூஜைக்கு பேரு பரார்த்த பூஜைன்னு பேர். சர்வே ஜனா சுகினோ பவந்து. இதுதான் நம்ம சுவாமி கிட்ட வேண்டிக்கக்கூடிய விஷயம். எல்லா மக்களும் இன்பமாக வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கும். இதற்காகத்தான் நாம் கோவிலிலே பூஜை செய்திருக்கின்றோம். இப்பொழுது மங்கள விநாயகர் பூஜையோடு
விவாகோத்சவமானது துவங்கப்படுகிறது. பவித்ரம் கிருத்வா அக்ஷதாம் கிரஹீத்வா शुक्लां धरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये प्राणानायम्य अमृतं ब्रह्म भूर्भुवस्वरं ममोपात्त समस्त दुर्दक्षेद्वारा श्री परमेश्वराज्ञया परमेश्वर प्रीत्यर्थं तदेव यज्ञं सुदिनं तदेव धाराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं देवबलं तदेव गौरीपतेः गुरुकं स्मरामि अद्य करिष्यमाणस्य कर्मणः निर्विघ्नेन परिसमाप्त्यर्थम् कल्याण गणपति पूजा पूर्वक वरुण पूजा पालिका पूजा रक्षाबंधन समस्त कलश पूजा हवनादिकम् आचार्य मध्य करिष्ये इति संकल्प्य अभोपस्पृश्य सकलीकृत्य अयम् मे हस्तो भगवान् अयम् मे भगवत्तरः अयम् मे विश्वदेकेशोऽयगुं शिवाभिमर्शनः सामान्यार्घ्यं परिकल्प्य पात्रे निरीक्षणादिभिर्विभवध्य वस्त्रेण संरक्ष्य कर्जेनावगम्य मूलेन धेनुमुद्रां गृहीत्वा तज्जलेन आत्मानं पूजाद्रव्याणि हरिद्राबिम्बं च सम्प्रोक्ष्य हरिद्राबिम्बं संस्थाप्य ओम आधारशक्तये नमः ओम अनन्ताय नमः ओम गां धर्माय नमः ज्ञानाय नमः ओम वैराग्याय नमः ओम ईश्वर्याय नमः ओम पद्माय नमः पद्मस्योपरि ओम गणपत्यासनाय नमः ओम कल्याण गणपतिमूर्तये नमः शिवतनयविरेक्तं सर्वकल्याणमूर्तिम् पारशुकमलहस्तं भूषितं मोदकेन अरुणकुसुममाला व्याललम्बोदरं तं मम हृदयनिवासं श्रीगणेशं नमामि यां गो विद्याभ्यः नमः ग्लोनेत्रेभ्यो नमः ओम गणानां त्वा गणपतिं भवामहे कविं कवीनाम् उपमश्रवस्तमम् एकराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान शृण्वन्नोदुसीदसादनम् ओम गां लों गं गणपतये नमः ध्यायामि आवाहयामि आवाहनादिरुद्रान्तं प्रदर्श्ये पाद्याचमनार्घ्यानि दिवचारां विगाय वस्त्रगन्धपुष्पाक्षतीरभ्यर्च्य दिव्यपरिमलगन्धं समर्प्य गन्धस्योपरि समीशा जगद्देवमीशावत्री श्रीचक्रचर्वदेववियोत्री समघोषुदेववृक्षवत्री समावदेववृदेवौषवत्री सत्योजातब्रह्मदेवौषवत्री स्वं श्रीं सर्वत्र बोधेमनिर्वत्री ओम सोम शांतिप्रदायवती श्री शांतिप्रदायवती श्री विद्याप्रदायवती श्री प्रतिज्ञाप्रदायवती श्री यदुप्रदायवती ओम जगद्वै जगादिनालीशानवती सब प्रभुतो बलादीनमपूर्ववती सब भूतमनदायवती सब जगद्देवादायवती सब नमस्ते नमस्ते सब विष्णुदेव जगादिनालीशानवती सब जगद्वै जगादिनालीशानवती श्री सेनानि सेनादिनालीशानवती श्री भगीरथादिनालीशानवती श्री कलानंद शांति नमस्ते श्री सत्यानंद सत्यानंद श्री जगन्नाथ सूत्रानंद श्री सुब्रह्मण्यादि समग्रीनवती श्री बृहस्पति जिला प्रज्ञादीनवती श्री वसुदेवत्यादि वितानवती श्री वसुदेवत्यादि महाबाबाबो श्री महादेवहिंदुवितानिमानाबो श्री सुब्रह्मण्यादि सुब्रह्मण्यादिमाकुच्छो श्री वेदोपति ऋषादिमाकुच्छो श्री ब्रह्मदेव ब्राह्मणी नवगति श्री भोजदेव भूति नवगति श्री अभूतादि मांगानिमानिंदी श्री जगद्देव जीवानिमक्षणवरो श्री सुब्रह्मण्यादि सिद्धानिमानाबो श्री ऋतुजात कृतानिमक्षणवरो श्री भक्तंदि सत्करानिमानानि श्री जगद्देव जगद्निमातकुर्मन्भागं श्री जगद्देव वरदानिमानिंगागं श्री सर्वविषादिनो नामकानिमक्षणपादि श्री हवेमस्ता धरिं भीमापादि श्री समुदाय श्यामा भीमा व्यापकान् जलिन्हि इति यस्यादिनित सिन्दूरारुणं गान्धिवदनं केयूरहाराभिः मधुरादरहिभोगकटं सर्वाभिषक्तप्रदम् अम्बोधापतिशक्तिपुरगं रक्ताङ्गरागोद्भवम् शुभ्रं मङ्गलुपास्महि प्रणता इति प्रणासौद्भवम् सांसुद्योगमन्नसुभेभ्यो नमः वायुशोकसमृतः संवत्सरोऽपि सुवर्णैः विद्यास्तेन च नास्तः सुब्रह्मण्योगं सुब्रह्मण्योगं सुब्रह्मण्यों नीलमन्त्रपूर्वकम् आराध्य स्थापन्य वामदेवेन पद्मासने संस्थाप्य सन्निधान्य अघोरेण सन्निधान्य उत्तरया निबध्य निरोधार्थं दत्वा स्वागतन्ते सुब्रह्मण्यं विज्ञाप्य रक्षसिस्मान् देवेन उत्तमधान्य स्वामिन् सर्वजगन्नाथ यावत् पूजावसानकं यावत् कम्पीति भावेन
विद्येस्मिन् समितिं कुरु विद्येस्मिन् समितिं कुरु सुप्रीतो सुप्रसन्नो रघोज्ञाप्य स्वागतार्थं दत्वा साम्प्रदायेन संस्कृतेन संस्कारितो संवचायो सौनेत्रेभ्यो दष्टाय पठे ऐकत्वमिजाय श्री संरक्षकवचीनागमन्त्रं मूलेन देवमुद्रां रुद्रं महामुद्रां खण्डकी मुद्रां प्रदर्शय सुब्रह्मण्याय महाभाग्यं सुब्रह्मण्याय रत्नासमप्रदं सुब्रह्मण्याय स्वाहाज्ञं दत्वा मानसा प्रतीकं ददाति अद्वैतगुरुनाथाप्य सूक्ष्मासानं प्रीत्य चन्दने नक्षत्रं गौरीमापुष्पहेमगोपीः एकलोपदीपरुद्रवक्त्राणि गुरुकुलाध्यागरणानि मनसा भक्त्या सर्वेभ्यो पुष्पाञ्जलिप्रवेणाभ्यर्च्य पार्थोत्पादिपदे सांसं सुब्रह्मण्याय नमः विद्यातत्त्वादिपदे सांसं सुब्रह्मण्याय नमः शिवतत्त्वादिपदे सांसं सुब्रह्मण्याय नमः मूलेन तन्त्र अभ्यर्च्य लयाङ्गमाराध्य मनोरथविद्रां दर्शयित्वा लयाङ्गे ईशानजगद्भ्ये नमः श्रीमद्गुरुदेवभ्ये नमः श्रीमयूरशुभे नमः श्रीमावीरप्रभुवे नमः श्रीसत्योजातब्रह्मभुवे नमः सों श्रीं सर्वप्रभोभ्ये नमः साम्प्रतगायनं श्रीजगदीनं श्रीशिखाय नमः श्रीमवचाय नमः श्रीनेत्रेभ्यो नमः सहस्राय नमः उत्तमां यादिविक्रमप्य लोकक्षरणाधिपति गुरुदेवं प्राप्य पुरुषज्ञस्थाने पुरुषज्ञे नमः पार्श्वे महंताय नमः धर्माय नमः ज्ञानाय नमः दैलाध्याय नमः विशुद्धाय नमः प्रथाय नमः तत्त्वस्वरूपी श्री महाविज्ञासनाय नमः श्री महाबलिमूर्तये नमः श्यामां मङ्गलधारिणीं मण्डलसत्ताडङ्कधर्मोज्ज्वलाम् सभ्ये लम्बकरां करणवदताम् श्यामां पङ्कजधारिणीं मण्डलसत्ताडङ्कधर्मोज्ज्वलाम् भावे लम्बितनिद्रिदाम्बवदया सांसविद्याध्याय सौमित्रेभ्यो नमः ओं देवीवासनकदेवाः मां विश्वं मां विशलोदन्ति स्थानो मुद्रेणुर्गन्धुहानां श्रीमहाविद्यावाक्य अवाहनाति ओमुद्रामोदश्य महावलीं महापाठ्यं महावली ज्ञानसमर्पयं महावली स्वाहाज्ञं दत्वा महावली दोषदुष्टानं गन्धाक्षरवृत्तिरभ्यस्य संपूज्य उत्तरी ओम ह्रीं अनंताय नमः धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः ईश्वराय नमः पद्माय नमः पद्मसूदरी श्री देवसेनां दासनाय नमः देवसेनां दामूर्तये नमः सीतावत्कलधारिणीं शशिसितां दिव्याम्बरालङ्कृतां आशीर्वन्दनां देवनायां मन्दारमाल्योज्ज्वलां देवीवर्तिकपादुकां शशिवतीं सेनानि रामेत्युतां भूषणभूतां गुणगणां सेनां कृतं भजे श्री देवसेनाग्नि महावाक्यं मुद्रां दन्तोदश्य आद्य आचमन अध्याय दत्वा देवसेनाग्नि नमः वृन्दाक्षरभक्तिरभ्यर्च्य उपजाय वामग्नि नमः शिवगुरुदेवै नमः शिवाय दत्तै नमः अपसाय रत्नै नमः एकरोग्यभाषां नमस्काय रामने नमः संकीर्त्य वेदान्तपीडा सम्प्राप्य प्रथमावरणि ईशान भूताय जगद्गुरु नमः ईश्वरे श्री भक्तिगुरुदेव नमः ऊर्ध्वरे श्री मधुरशिवे नमः उत्तरगुरु वामदेव गुरुदेव नमः उत्तरगुरु सत्यवदात ब्रह्मदेव नमः उत्तरगुरु संवेत्रे दिवे सुब्रह्मण्याय नमः ईशान श्री गुरु सांध्रयाय सेनापतये महादेव भरे श्री शिवजी सुरेशाय नमः ईश्वरे श्री शिवाय हरसोन नमः वामदेव भरे श्री भवचारी सुराभूताय नमः भाग्यदेव भरे ओम नेत्रे अष्टाय कुमाराय नमः चतुर्दिक्षु एकादश सुब्रह्मण्य आवाहन स्थापने सविधान सविवेदने भाग्य आचमने भाग्य पुत्रदानान्ते ऋतुभि संस्थानि संस्कृत्य संधाना वेणु स्वप्ने विशेरे आचारे सौभाग्य अनुदानं विज्ञानं प्रदर्श्य सर्वेषां सुब्रह्मण्यवति साम्प्रदायिकत्वं भावयेति इति भावयामि संभुवन्ता ब्रह्मः संभक्तिदा ब्रह्मः संभुतिदा ब्रह्मः संभुतपतये नमः संभुतां ब्रह्मः संभुतां ब्रह्मः संभुतिदा ब्रह्मः संशालवत्ता ब्रह्मः कृतिदा ब्रह्मः संभुतिदा ब्रह्मः संभुतिदा ब्रह्मः संभुता महाविष्णुः संभुता ब्रह्मः संभुतिदा ब्रह्मः संभुतापतये नमः संभुतिदा ब्रह्मः संभुतिदा ब्रह्मः संभुतिदा ब्रह्मः संभुतिदा ब्रह्मः संभुताय नमः संभुताय नमः संभुताय नमः संभुतिदा ब्रह्मः संभुताय नमः संभुताय नमः
எம்பெருமானுக்கு திருக்கல்யாணத்தை முன்னிட்டு புது துணி இன்னைக்குமே நம்ம போட்டுக்கக்கூடிய துணி நல்ல துணியா இருக்கணும். அதுவும் கல்யாணம் விரதம் இருக்கக்கூடிய நாள்ல நம்ம பட்டு துணி தான் போட்டுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அந்த துணி காட்டன் துணியாக இருந்தாலும் நனைத்து காய வச்சு மணியா வச்சுக்கணும். குளிச்சப்புறம் தான் அந்த துணியை தொடரும். வஸ்தேன வப்புஷா சாம்பான் கிழிஞ்ச துணி போட்டிருந்தா வீட்டுல லட்சுமி இருக்கணும். ஒரு துணி கிழிஞ்சு போச்சுன்னா அந்த துணியை போட்டு போட்டுறாரு. நெருப்பு பட்டுருச்சு கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அது கூட போட்டுடணும். எப்பொழுதும் நல்ல காட்டன் துணியை நம்ம எடுத்திருந்தோம், பட்டு துணியை எடுத்திருந்தோம்னா நமக்குள்ள தெய்வம் நமக்குள்ள வாசம் செய்வோம். சுவாமிக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணமானது நடைபெறுகிறது. संश्रेयान् वरविदायमानान् सन्देहा सतः जगन्नयन्ति स्वादियो मनसा देवयन्तः ब्रह्मण्याग्रमः वस्त्रयुगलं समर्पयामि. गपति विपति सा जगत्पति अष्टापति नवपति बभूवुषि सहस्राक्षरा परमेन्द्रो महासेनः कार्तिकेयोऽग्निनन्दनः स्कन्दकुमारसेनानीः स्वामी शङ्करसङ्गमः गाङ्गेयस्ताम्रचूडश्च ब्रह्मचारी शिविद्भगः तारकारिरुमापुत्रः ब्रह्मचारिश्च गजाननः शब्दब्रह्मसमुद्रश्च सिद्धसारस्वतोरुहः எம்பெருமானுக்கு பூணல் அணிவிக்கும் நிகழ்ச்சி. நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பூணல் போட்டுப்போம். அதே போல சில புத்திர காரியங்கள்லாம் பண்ணும் பொழுது நம்ம பூணல் போட்டுப்போம்.
எதற்காக பூணல் அணிவிப்பது? எல்லா வர்ணத்தாருமே பூணல் போட்டுதான் இருந்தாங்க. கல்யாணத்தப்ப போட்டுப்பாங்க. எதற்காக போட்டுக்கிறது அப்படின்னா, பூணல் போட்டுக்கொண்டால் நாம் புனிதமாக இருப்பதாக இறைவன் நமக்கு அதை விதித்துள்ளார். எல்லா தெய்வங்களும் பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமான் பாம்பு பூணலா போட்டுருப்பார். விநாயகர் நாகயுக்னோப வீட்டினே நமகா, சர்ப்பங்களை ஒவ்வொரு தெய்வமும் கொண்டாடும். சிவபெருமான் கழுத்துல நெக்லஸ் மாதிரி ஆபரணமா போட்டுருப்பார். பெருமாள் பாம்புல தான் படுத்துட்டு இருப்பார் அனந்த சயனமாக. முருகப்பெருமானுக்கு பாம்பு வாகனம். அப்படி அந்த 3 நூல்ல என்ன இருக்கு அப்படின்னா, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இவங்க 3 பேரும் அந்த 3 நூல்ல இருக்கான். அதனாலதான் இறைவனுக்கு 3 நூல் அர்ப்பணிக்கப்படுகிறது. அந்த 3 பேரும் முருகனுடைய அம்சம். முருகா அப்படின்னு சொன்னா பிரம்மாவை வழிபட்ட புண்ணியம், விஷ்ணுவை வழிபட்ட புண்ணியம், சிவபெருமானை வழிபட்ட புண்ணியம். 3 முகுந்தன், ரோனா ருத்ரன் சிவபெருமான், கான கமலஜன். பிரம்மா எங்கிருந்து தோன்றினார்னா, விஷ்ணுவினுடைய நாபி கமலத்திலே தாமரையில் இருந்து தோன்றியவர் பிரம்மா. அதனாலதான் அவருக்கு பேர் கமலஜன் அப்படின்னு பேர். அந்த பிரம்ம தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பூணல் போட்டு நம்ம புனிதமாக நம்ம திருமணம் செய்து கொண்டாலும், அது போல நம் முன்னோர்களுக்கு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா செட்டியாரா இருக்கட்டும், லிங்கம் கட்டின ஆச்சாரியா இருக்கட்டும், சிவபூஜை பண்ணுவாங்க வீட்டுல. சிவபூஜை பண்ண அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த விதமான அசைவமும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஊர்லயும் சரி தெருவிலையும் சரி அசைவமே இருக்காது, சைவம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இந்த சைவத்தை உண்டு தினந்தோறும் சிவபெருமானி, முருகப்பெருமானி, வாரியார் சுவாமிகள் பாத்தீங்கன்னா தினந்தோறும் சிவபூஜை, முருகனை பூஜை செய்து வைத்துத்தான் அடுத்த ஒரு சொற்பொழிவுக்கு போறார். முருகர் தான் அவர்களுள்ள இருந்து பேசணும் அப்படின்னே சொல்லுவார். நான் சொல்லல இன்னைக்கு, முருகப்பெருமான் என்னும் இருந்து உங்ககிட்ட இதெல்லாம் சொல்ற அப்படின்னு. எந்த அளவுக்கு நம்ம தெய்வத்தை வழிபாடு செய்திருக்கின்றோமோ அந்த அளவுக்கு தெய்வம் நம்மளுடைய வாக்குல இருப்பார். இந்த தெய்வம் அந்த வாக்குல இருந்து நம்ம கூட பேசுவோம். நம்ம சொல்றதெல்லாம் பலிக்கும். நம்ம நல்ல வார்த்தையை தான் சொல்லணும். கெட்ட வார்த்தையை சொல்லாம இருந்தோம் அப்படின்னா தெய்வம் சரஸ்வதி தேவி நம்மளுடைய நாக்கில் இருப்பார். அதற்காகத்தான் இறைவனுக்கு பிரம்மோதேவ தேசத்தின் அங்கமாக விஸ்வாமித்திரர் கத்திரிய வம்சத்தில் பிறந்தவர். கத்திரியராக இருந்தாலும் யாரு அவருக்கு பூணல் போட்டு வச்சான்னா முருகப்பெருமானுக்கு விஸ்வாமித்திரர் தான் போட்டு வச்சார். விஸ்வம்னா உலகம், மித்திரன்னா நண்பன் அர்த்தம். உலகத்திற்கே நண்பர் யாருன்னா விஸ்வாமித்திரர். எல்லா மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக காயத்ரி மந்திரத்தை உலகத்திற்கு கொடுத்தவர் விஸ்வாமித்திரர். அப்பேற்பட்ட விஸ்வாமித்திர மகரிஷியை வணங்கி இதற்கு இப்பொழுது முருகப்பெருமானுக்கு யஜ்ஞோபதீததாரன் பூணலானது அணிவிக்கப்படுகிறது சகல நாட்டில். ஓம் யஜ்ஞோபதீதம் வரமம் பவித்ரம் பிரஜாபதேஹே சகலம் வரசாது ஆயுஷ்யமத்ரீம் ருஜினம் சசித்ரம் யஜ்ஞோபதீதம் வரமஸ்து தேஜாஹ. ஓம் ஸ்கந்தாய கார்த்திகேயாய பார்வதி நந்தனாய மகாதேவ குமாராய சுப்பிரமணியாய எம்பெருமானுக்கு திருக்காப்பு. காப்பு கட்டுறது எதற்காகன்னா, பெண்களுக்கு இடது பகுதி தான் அவர்களுக்கு ரொம்ப ஆற்றலான பகுதி. இறைவன் பரமேஸ்வரர் எங்க இடம் கொடுத்தார்னா அம்பாளுக்கு இடபாகத்தை தான் கொடுத்தார். சிவபெருமானுடைய திருவடியில தூக்கிய திருவடியாக இருக்கக்கூடிய திருவடியை நாம் வணங்கினால் சக்தி நிபாடும் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஓம் சர்வஸ்யாபி சர்வஸ்மிதி சர்வமேவ தீனாப்னோதி சர்வம் ஜெயதி. இறைவனுக்கு மாலை மாற்றும் நிகழ்ச்சி. மாலை மாற்றும் பொழுதுதான்
ஒரு மணமகனும் ஒரு மணமகளும் பார்ப்பாங்க. அந்த காலத்துல பெரியவங்க கல்யாணம் நிச்சயிட்டு வந்துட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிடுவாங்க. வேற யாரையும் கேட்கலாம் மாட்டாங்க. பொண்ணை கேட்கறது மாப்பிள்ளையை கேட்கறது எல்லாம் கிடையாது. அப்பா அம்மா செஞ்சு வச்சாங்கன்னா அது கரெக்டா இருக்கும். நம்மளா ஒரு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா பாணி கிரகணம்னு சொல்லுவாங்க. மற்ற கிரகணம் எல்லாம் பிடிச்சா விட்டுருலாம். இந்த கிரகணம் பிடிச்சா விடவே விடாது. வாழ்நாள் வரைக்கும் இந்த கிரகணத்தோடயே இருக்கணும், மனைவியோடு தான் இருக்கணும். அப்பேற்பட்ட கிரகணம் தான் பாணி கிரகணம்னு பேர். கிரகணம்னா ஆக்சுவலி இந்த கிரகணம் கிடையாது, அது கிரகணம், இது கிரகணம்னு பேர். இந்த கிரகணம் பாணியை பிடிச்சிட்டா சத்தியமா உன்னை விட மாட்டேன். எவ்வளவு கட்டம் வந்தாலும் சரி, உனக்கு எந்த கட்டம் வந்தாலும் நீ என்னை விட்டு போக கூடாது, எனக்கு எந்த கட்டம் வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உன்னோடதான் இருப்பேன்னு சத்தியம் பண்றது. அதற்கு பேர் தான் பாணி கிரகணம்னு பேர். பெரியவர்கள் நிச்சயித்தால் அதுல தப்பே வராது. தப்பா இருந்தாலும், ஜாதகமே தப்பா இருந்தாலும் பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டா அவங்களுக்கு அன்னியிலிருந்து ஜாதகம் நல்ல ஜாதகமா மாறிடும். இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. அதே போல திருமணம்னு ஒண்ணு பண்ணிட்டா கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் சாமி இங்க 2 பேருக்குள்ள பொருத்தம் இருக்கான்னு போய் பார்க்கவே கூடாது. இது ஜோதிஷ சாஸ்திரத்திலே இருக்கு. பொருத்தம் எப்ப பார்க்க கூடாது? கல்யாணம் முடிஞ்ச அப்புறம். எனக்கும் மனைவிக்கும் பிரச்சனையாவே இருக்கு, ஏதாவது கொஞ்சம் பாருங்கன்னு பார்க்க கூடாது. என்ன கஷ்டமானாலும் சரி கணவனுக்காக மனைவி விட்டு கொடுக்கணும். என்ன சிரமம் வந்தாலும் மனைவிக்காக கணவன் விட்டு கொடுக்கணும். பூவை மனதிற்கு ஒப்பிட்டு கூறினார்கள். அதனாலதான் பூ மாத்தினால் மனசு மாறும். என்னுடைய மனசு உனக்கு தரேன், உன்னுடைய மனசை எனக்கு கொடுன்னு மாலை மாற்றும் நிகழ்ச்சியானது இப்பொழுது பெருமானுக்கு நடைபெறுகிறது. வித்வானவர்கள் மாலை மாற்றும் கீர்த்தனை அர்ப்பணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
எம்பெருமான் ஊஞ்சலிலே எழுந்துள்ள உள்ளார். யாரும் ஓடம் ஊஞ்சல் வாசிக்குமாறு வித்வானவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம மனசு லயிக்கக்கூடிய இடம் ஊஞ்சல். ஊஞ்சலாடினா எப்படி இருக்கும்? மனசு சந்தோஷமா இருக்கும். குழந்தைகள்லாம் பார்க்க போய் என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க? ஊஞ்சலாடணும்னு நினைப்பாங்க. வீட்டிலேயே அந்த காலத்துல பெரிய பெரிய மர ஊஞ்சல் இருக்கும். இதெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் திருக்கல்யாணம். நம்ம வீட்டுல ஊஞ்சல் இருந்தா நம்ம எப்படி ஆடினோம்னா நமக்கு ஒரு மன நிறைவு இருக்கும். நம்ம மனைவியை உட்கார வச்சு நம்ம பின்னாடி உட்கார்ந்து இப்படி ஆடினா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. என்னைக்காவது பண்ணுவோமா? இதெல்லாம் திருக்கல்யாணத்தை பண்ணிட்டு எல்லாம் பண்ணணும். அப்பதான் மனைவி தினந்தோறும் நமக்கு சமைச்சு கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. கண்ணு பட்டா சரி வரும். சாமி கண்ணு பட்டா அந்த 50 அந்த மேல விழுந்ததுன்னா நமக்கு நல்லது நடக்கும்.
வாசுதேவத்தை நம்ம கேட்டாலே நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்கும். அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் எப்படி திட்டுவாங்கன்னா, உன் வீட்டுல 10 கல்யாணம் வர, நம்ம வீட்டுல 10 கல்யாணம் வரணும்னா நமக்கு 10 குழந்தை பிறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றாங்க. எப்படி சொல்லுவாங்க? உன் வீட்டுல 10 கல்யாணம் வர, நான் சமைச்சு போகணும் அப்படின்பா. அப்படின்னா கெட்ட விஷயம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்பாங்க. அப்படி மங்கள வாத்தியம்னு பேர். நம்மளுடைய சனாதன தர்மத்துல நம்மளுடைய இசைக்கலைஞர்கள் நாதமும் தாளமும் இசைக்கக்கூடிய இந்த அற்புதமான வாத்தியத்திலே வரக்கூடிய அந்த இசையை கேட்டாலே அந்த வார்த்தையெல்லாம் நம்ம யோசிப்போம். முன்னாடி வாசிச்சார், என்ன வாசிச்சார்? வாசுதேவ பதபால அசுர குலகால. கிருஷ்ணனுடைய அம்மா யாரு? கிருஷ்ணனுடைய அம்மா யாரு? யசோதா. 2 அம்மா. கரெக்டா சொல்றா. கிருஷ்ணருக்கு யார் அம்மா? தேவகி, யசோதா. யாருக்கு கொடுப்பன ஜாஸ்தி? யசோதாவுக்கு தான் கொடுப்பன ஜாஸ்தி. ஏன்? அவங்க தான் வளர்த்தாங்க இல்லையா? அவருடைய இந்த குழந்தைகளுடைய ஒவ்வொரு லீலைகளையும் ரசிக்கிறது. குழல் இனிது யார் இனிது தன் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா? குழந்தைகளுடைய மழலை சொல்லை கேட்காதவர்களுக்கு இதெல்லாம் பெருசா தெரியும். கிருஷ்ண பரமாத்மா அவருடைய அத்தனை லீலையும் ரசித்தவர் யசோதாதி. அதனாலதான் என்ன தவம் செய்தானை யசோதா அப்படின்னு கர்நாடக சங்கீதத்துல ஒரு கீர்த்தனை பாடினான். இந்த கர்நாடக சங்கீத இசை முழுக்க இதனுடைய ஆணிவே நம்முடைய சனாதன தர்மம். எல்லா பாட்டும் இறைவனை புகழ்ந்து பாடப்பட்ட பாட்டு தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இறைவனை நிந்தித்தவர்களுக்கு அங்க இடம் கிடையாது. யாரொருவன் இறைவனை நிந்திக்கிறானோ, யாரொருவன் இறைவனை திட்டுகிறானோ அவனுக்கு தரித்திரம் தான் நிச்சயம். அதனாலதான் இறைவனை பிடித்து நம்ம வம்சத்துல யசோதைக்கு மட்டும் எப்படி குழந்தை பிறந்தது? கிருஷ்ணரே வந்தார், வளர்ந்தார். யசோதைக்கு பிறந்த குழந்தை பேர் தெரியுமா யாருக்கும்? அது யசோதாக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க? சிறைச்சாலையில் வச்சிருவான். சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய தேவகியினுடைய குழந்தைய இங்க எடுத்துன்னு நந்தகோபருடைய வீட்டில் வச்சிருவான் இல்லையா? அந்த குழந்தை யாரு? உங்களுக்கு யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். பழைய கிருஷ்ணா எல்லாம் பார்த்தா கரெக்டா சொல்லிடலாம். दुर्गा देवी यशोदा नंद गोप गृहे जाता यशोदा गर्भ संभव. துர்கா தேவி பிறந்துட்டானா? கம்சன் காலை பிடிச்சு தூக்கிட்டானா? அம்பாள் எவ்வளவு தாய் உள்ளம் பாருங்க. அதனாலதான் பெண்களை எல்லாம் நம்மளுடைய பாரத தேசத்துல சின்ன குழந்தைய கன்னியா பொண்ணா பூஜை பண்ணோம். கல்யாணம் ஆனா சுமங்கலியா பூஜை பண்ணோம். பெரியவங்களாயிட்டா சுவாசினியா பூஜை பண்ணி என்ன பிடிக்குமோ மாங்காய் சாப்பிடுறது என்னென்ன சாப்பிடணும். வாசனை பூ பாத்தீங்கன்னா குழந்தைக்கு பால் கொடுக்கிற சமயத்துல வாசனை பூ வச்சுக்க கூடாதுங்கிறது சாஸ்திரம். ஏன்னா குழந்தைக்கு மந்தம் கட்டுமா, வாசனை பூ வச்சுக்க கூடாது குழந்தைக்கு பால் கொடுக்கிற வரைக்கும். இல்லைன்னா அந்த குழந்தைக்கு மாந்தம் கட்டிடும் அந்த வாசனை பட பட. வெளியில எங்கேயும் நைட்டு நேரத்துல எல்லாம் வெளியில போக மாட்டாங்க. தலையில பாத்தீங்கன்னா லேப்பில வச்சுட்டு தான் எங்கேயாவது ஒரு முக்கியமா போகணும், டாக்டரை பார்க்க போகணும்னா கூட லேப்பில வச்சுட்டு தான் போவான். எந்த துஷ்ட சக்தியும் ஈஸியா போய் ஒருத்தர் அட்டாக் பண்ணணும்னா அது கர்ப்பிணி ஸ்திரீயை தான். ஏன்னா அவர்களுக்குள்ளே இருந்த அசுத்தம் வெளியேறும், சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய ஆத்மா அந்த குழந்தை நன்னா இருக்கணுங்கிறதுக்காக. அப்படி முருகன் நம்மளுடைய வம்சத்திலே தோன்றுவதற்கு இவ்வளவு விரதங்கள் இருக்கு. கங்கா சுத்தம்னு பேர். அதனாலதான் முருகனுக்கு காங்கேயன்னு பேர். இறைவனுடைய திருமுதியிலே இருந்து தோன்றினார். காங்கேயம் வன்னி கர்ப்பம் 3 கண்ணு. அதுல நெற்றி கண்ணிலிருந்து தோன்றினார். வலது கண்ணுல சூரியன், இடது கண்ணுல சந்திரன், நெற்றி கண்ணுல அக்னி பகவான். வன்னின்னா நெருப்புன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும், வன்னி சட்டி மாதிரி வச்சு ஒரு இதெல்லாம் போட்டு வன்னியர் அப்படின்னு போட்டுருவோம். என்ன காரணம்னா கத்திரியர்கள் அப்படின்னு அவங்களை காமிச்சுக்கிறதுக்காக அப்படி இருப்பான்.
சனாதனத்தை தர்மத்தை காப்பாற்றுவதற்காக ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல கத்திரியர்கள் உண்டு. வியாபாரத்தை செய்விப்பதினாலே அவர்களுக்கு வைசியர்கள் என்று பெயர். எப்பொழுதும் நல்ல விஷயத்தையே உபதேசம் பண்ணணும், நல்லதை சொல்லிக் கொடுக்கணும், நல்ல விஷயத்தை எல்லோரும் கடைபிடிக்க செய்ய வேண்டும். அதற்கு அந்தணர்கள் என்று பெயர். சரவண ஜனிதம் ஞான சக்தி குமாரம். இறைவன் கிட்ட ஞான சக்தி எங்க இருக்கு? 3 சக்தி இறைவன் இருக்கு. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி. ஞான சக்தின்னா யாரு? தேவ் தான் ஞான சக்தி. முருகன் கிட்ட இருக்கு இல்லையா சக்தி தேவ், அதுதான் நமக்கு ஞானத்தை வழங்கக்கூடிய பராசக்தியா நமக்கு அறிவை தரா. வேற யாரும் அறிய இறைவனின் சிவபெருமானையும் நீ வந்து அடைய வேண்டும் அப்படின்னு நமக்கு ஞானத்தை கொடுப்பவள் பராசக்தி. குமாரம்னா கோட்டி மன்மத விக்கிரகமா. ஒரு ஒரு மன்மதனையே நம்ம பார்த்தா மயங்கிடுவோம். மன்மதன் வந்து போட்டால் நம்ம ஒருத்தர் மேல நமக்கு ஆசைப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, மன்மதன் நம்ம மேல பானம் விட்டாருன்னா நமக்கு ஆசை வந்துடும், கல்யாணம் ஆயிடும் உடனே. முருகப்பெருமான் அவதரிக்க வேண்டும் என்று தேவர்கள்லாம் சேர்ந்து மன்மதனை அனுப்புறாங்களா. நீ போய் அவர் மேல பானத்தோடு அவர் பாட்டுக்கு ஜபம் பண்ணிட்டே இருக்காரு. எப்ப முருகன் பிறக்கிறது, எப்ப தாரகாசுரனை சிம்மமுகாசுரன் எல்லாம் அழிக்கிறது, எப்ப தேவர்களை எல்லாம் காப்பாத்துறது, நீ போய் ஒரு பானத்தை போடு, சிவபெருமானுக்கு கல்யாணம் ஆகி உடனே இப்ப முருகன் அவதரிக்கணும் அப்படின்னு சொல்லி மன்மதனை அனுப்புறாங்களாம். அம்ப எடுத்து இப்படி குறி வச்சான மன்மதன் இப்படி திரும்பி பார்த்தாரா, யாரோ நம்ம பின்னாடி வராங்களே நம்ம மேல, அவதான் எழுந்து போயிட்டான், சாம்பல் ஆயிட்டான். அதனாலதான் ரதி தேவி பிரார்த்தனை பல காலம் தவம் இருந்து வேற யாரு கண்ணுக்கும் மன்மதன் தெரிய மாட்டார். ரதி தேவி தன்னுடைய மனைவியாகிய ரதி தேவி கண்ணுக்கு மட்டும்தான் மன்மதன் தெரிவார். மன்மதன்னா என்ன அர்த்தம்னா, மன அப்படின்னா மனசு, மத்து, மனச மத்து போல கடைஞ்சிடுவாராம். எப்படி தயிர் கடைவோம் வீட்டுல, அது போல அவர் பானம் பட்டுச்சுன்னா என்ன ஆச்சுன்னா, என்ன இந்த பையன் சாப்பாடு சாப்பிடறாங்க, டிவியே பார்த்துட்டு இருக்கான், போனே பேசிட்டு இருக்கான், என்னன்னா எங்கேயோ மன்மத பானம் அந்த பையன் மேல விழுந்திருக்குன்னு அர்த்தம். யாரோ ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். உடனே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்படி கோட்டி மன்மத விக்கிரகமா முருகன். எப்படி ஒரு மன்மதனுடைய விக்கிரகம் கிடையாது, முருகர் பார்வைப்பட்டால். அதனால்தான் முருகனை வழிபட்டால் அழகா இருக்கும். முருகனை வழிபட்டால் சௌந்தரியமா அழகா லட்சணமா இருக்கும். நமக்கு நல்ல குழந்தை, முருகனை போல குழந்தை வர வேண்டும் தான் அவரை வழிபாடு செய்கின்றோம். ஸ்கந்ததேவம் பார்வதி தேவி 6 குழந்தையை கட்டி அணைச்சாலா, ஒரே ஒரு குழந்தையா 6 முகத்தோடு ஆயிட்ட. அதனால்தான் அதற்கு ஷண் முகர்னு பேர். ஷட்டுன்னா 6, முகம்னா முகம். சேனான்யம் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்றார் முருகப்பெருமான். தேவர்களை தலைவன் யாருன்னா முருகன் தான். என்னைக்குமே தேவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல இறங்கி வந்து காப்பாற்றுவார் முருகன். தாரக கணம், தாரகம்னா தாரகம்னா என்ன? தாரக மந்திரம்னு சொல்றோம்ல, இதுதான் என்னுடைய வெற்றியின் ரகசியத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய தாரக மந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்ல. தாரகம்னா ரொம்ப உயர்வானது. நட்சத்திரத்துக்கு தாரான்னு பேர். நட்சத்திரம் போலதான் இந்த தாரகாசுரன். இந்த தாரகாசுரனை அழிக்கவே முடியாது. அவ்வளவு பூஜை பண்ணி யாகம் செய்வித்து வரங்களை குவித்து உள்ளான். பிரம்மா போய் அவன் அழிக்கலான்னு அவன் மேல பத்மாஸ்திரத்தை போடுற, எல்லாம் அவன் மேல தாமரை பூவா போய் உட்கார்ந்து விட்டு போய் அந்த அசுரன் மேல சக்கரத்தை, சுதர்சன சக்கரத்தை நான் போய் விட்டு அவன் அழிக்கிறேன் அப்படின்னு போய் விட்டு போய் போர் புரியுதார் தாரகாசுரனை நோக்கி. அதெல்லாம் பதக்கம் மாதிரி, நெக்லஸ் மாதிரி அவன் மேல பதக்கம் மாதிரி போய் உட்கார்ந்து அந்த அசுரன் மேல சுதர்சன சக்கரம். எதுவும் பலிக்க மாட்டோம். முருகன் அவதரித்து சக்தி வேலினாலே இந்த அசுரர் கூட்டத்தை எல்லாம் அழிக்கின்றார். அதற்கு பிரதிபலனாகத்தான் இந்திராணி மாங்கல்ய ரட்சகான்னு பேர் முருகனுக்கு. 300 நாமாவளி திரிசதி சத்ருசமார திரிசதியை அர்ச்சனை செய்வித்தால்
கெட்ட எண்ணம் வராது, வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். அந்த சத்ருசம்ஹார திரிசதி அர்ச்சனையில இந்த நாமாவளி. இறைவனே எல்லாவாகவும் இருக்கின்றார். அப்பேற்பட்ட இறைவன் நம்மளுடைய மாங்கல்யத்தை எல்லாம் காப்பாற்றி யம தர்மராஜா நம்மளுடைய உயிரை கூட்டின்னு போகிறோம். யார் கூட்டின்னு போகணும்? நம்மள தேவர்கள் வந்து ஸ்வர்க்கத்துக்கு கூட்டி போகணும். முருகப்பெருமானுடைய உலகத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகணும். நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது, ரொம்ப பாதாளத்துக்கு எல்லாம் போகக்கூடாது. முருகனை வழிபட்டால் நாம் ஸ்வர்க்கத்தை அடைவோம். அந்த ஸ்வர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய வழிபாடுதான் இறைவனுடைய ஸ்கந்த வழிபாடு, கந்த சக்தி வழிபாடு. பங்குனி உத்தரத்திலே இறைவனை விரதம் இருந்து வழிபாடு செய்யும். கார்த்திகேயம் ஷடாஸ்யம் சுப்பிரமணியம் மயூர பஜரத சகிதம். இந்த தாரகாசுரனை அழிச்சு எங்க வச்சுட்டு இருக்காரு அவர். என்னைக்குமே யாராவது ஒருத்த பிரச்சனை பண்றாங்க, உனக்கு வெளியில அனுப்பினான்னா இன்னும் பெரிய பாம்பு எடுத்து நம்ம ஊருக்குள்ள போடுவான். புதுசா ஏதாவது பண்றேன்னு நமக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்குவான். அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து பக்கத்துல உட்கார வச்சு அவனுக்கு எதையும் பண்ண விடக்கூடாது. ஏதாவது பண்ணாதான் பிரச்சனை. நீங்க தான் இங்க பேசாம உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டா அந்த குழந்தை விஷமம் பண்ண மாட்டான், அந்த கெடுதல் பண்றவன் பண்ண மாட்டான். அந்த மாதிரி சுவாமி என்ன பண்ணிட்டார்? தாரகாசுரன் சேவல் கொடியாகவும் மயிலாகவும் தன்னுடைய காலடியிலேயே விரதம் வச்சுட்டார். பூஜை பண்ணா பலன் உண்டு இல்லையா? அவன் பண்ண யாகத்துக்கு என்ன பலன்? இறைவனுடைய காலடியிலேயே அவன் இருக்கின்றான். பெரிய புண்ணியம். பூஜை பண்ணா புண்ணியம் உண்டு, எதிரியான கூட நல்ல கதி உண்டு. அப்படி இறைவனுடைய பிரபலமானது இப்பொழுது கூறவுள்ளோம். நம்ம எந்த வம்சத்துல பிறந்தோம்? நம்ம அப்பா அம்மா ஆனால்தான் நமக்கு பெருமை. நம்ம அப்பா தான் நமக்கு அறிவை தர, அம்மா தான் நமக்கு உணர்வை தர. ஒரு மனிதனுக்கு தாம் பையனுக்கு கஷ்டம்னா உடனே உதவி பண்ணுவான். தாம் பொண்ணுக்கு ஏதாவது கஷ்டமா உடனே நகை வாங்கி கொடுப்பான், சொத்து வாங்கி கொடுப்பான். வெளியில இருக்கவங்களுக்கு யாராவது செய்வானா? செய்ய மாட்டோம். நம்ம பசங்க வரைக்கும், நம்ம குடும்பம் வரைக்கும் தான் நம்ம பார்த்து. அதற்கு பேர் தான் பாசம்னு பேர். ஆனா அருளாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும். ரிஷிகள், சித்தர்கள், யோகிகள் இந்த உலகத்துல எல்லா மக்களுக்கும் அன்னதானம், வஸ்திரதானம், கோதானம், ஏழை மக்களுக்கெல்லாம் கல்வியை இலவசமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தை நமக்குள்ளே தோற்றுவிக்கக்கூடியவர்கள் அருளாளர்கள். அதனாலதான் அவங்க பாத்தீங்கன்னா சில பேர் சன்னியாசியா இருப்பாங்க, சில பேர் சித்தர்களா இருப்பாங்க. நமக்கு நல்லதை சொல்றாங்கன்னா அவங்க சொன்னா கேட்கணும். நம்ம அப்பா நமக்கு அறிவை தருகின்றார், நம்ம அம்மா நமக்கு உணர்வை தருகின்றார். குருநாதர் தான் வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் குரு. இந்த வியாபாரம் பண்ணு, இன்னைக்கு நம்ம ஒரு தொழில் பண்றோம்னா யார் நமக்கு சொல்லிக் கொடுத்தா? இதற்கு முன்பு தொழில் செய்தவரை பார்த்து நம்ம கற்றுருக்கோம். அது பானை பண்றவங்களா இருக்கட்டும், ஒரு பொற்கொள்ளர்கள் நகை செய்யறவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு தேர் பண்றவங்களா இருக்கட்டும், வீடு கட்டுறவங்க யாரா இருந்தாலும் அவங்க ஒரு குரு உண்டு. என்னைக்குமே இவங்க 3 பேரை நம்ம மறக்கவே கூடாது. எந்த கஷ்டம் வந்தாலும் அவங்க வாழ்க்கையில வளைஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த பணங்காசு கொடுத்து அவங்களை உயர்த்தணும், அவங்களை காப்பாற்றணும். அவங்களுக்கு ஏன்னா நமக்கு தொழில் சொல்லிக் கொடுத்தவங்க அவங்க தானே. நம்மளுடைய டீச்சர், நமக்கு கல்வி சொல்லிக் கொடுத்த டீச்சரை மறந்துட்டு நானே பெரியாள், நானே பெரியவன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா இறைவன் நம்ம வீட்டுக்கு வரமாட்டார். முருகப்பெருமான் அவருக்கு பேர் என்ன? பழனியில சுவாமி மலையில சத்குருநாதர்னு பேர். அவர் தான் குரு. இந்த உலகத்துல குருவை நமக்கு வந்திருக்காருன்னா முருகனை வழிபட்டால் நமக்கு அவர் தான் டீச்சரா வருவார், வாத்தியாரா அவர் தான் நமக்கு கல்வியை சொல்லித் தருவார். பழனி மலையில ஞான தண்டாயுத பாணியாக அவர் தான் இருக்கின்றார். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் அவருடைய பிரபலத்தை இப்பொழுது கூறவுள்ளோம். முதலாவதாக சுப்பிரமணியருடைய பிரபலம். பரசிவ பரமேஸ்வர பராபர பரஞ்சோதி பரமாத்மா
பஞ்சாரிஷேய பிரபடான்விதः பரசிவ கோத்ரோத்பவஸ்ய கலா தத்துவ புவன வர்ணபத மந்த்ரார்த்தக ஷடத்வ விக்கிரஹஸ்ய சகல புவன சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவானுகிரஹாத்ய பஞ்சகிருத்ய சம்பன்னஸ்ய சகல நிஷ்கல ஸ்வரூப சாந்த சர்மணः நப்ரே பரசிவ கோத்ரோத்பவஸ்ய சித்தாந்த பரசித்தேஸ்வர தந்திராதித்யுதஸ்ய அணிமாதி அட்டைஸ்வர்ய பதாதி மனோன்மணிரமணீரமணஸ்ய சதாசிவ சர்மணः பௌத்ராஜான் பரசிவ கோத்ரோத்பவஸ்ய யோகிஜன ஹிருத்சரோரஹநிலயஸ்ய பிரமூர்த்தி திரிகுணாதீயுத கௌர்யம்பாரமணீரமணஸ்ய ஈஸ்வரः சர்மணः புத்ராஜான் பரசிவ கோத்ரோத்பவாஜான் சர்வலோக சரண்யாய शरणागत वत्सलाय ज्ञानोपदेशिकाय श्री सुब्रह्मण्य शर्मणे वराय அடுத்ததாக தேவசேவனா தேவியினுடைய பிரபலம் காஷ்யப ஆபவத்சார நைத்ருவ பிரகாரணேய பிரபரான்விதः காஷ்யப கோத்ரோத்பவஸ்ய பரஞ்சோதி சர்மணः நப்ரீம் काश्यप गोत्रोद्भवस्य यम नियम आसन प्राणायाम प्रत्याहार ध्यान योग अष्टांग योगीश्वर अतिथि रमणी रमणस्य काश्यपः शर्मणः पौत्री काश्यप गोत्रोद्भवस्य भूरादि सप्तलोकानां परिवर्तमान स्वर्ग लोकाधिपत्य ऐरावत वज्रावत इंद्राणी रमणी रमणस्य देवराज शर्मणः पुत्री काश्यप गोत्रोद्भवाम् सकल साम्राज्यदायिनी सकल सौभाग्यप्रदायिनी भक्तानुग्रहकारिणी देवसेनानाम्नी इमाम् कन्याम् महावल्ली तायारुடைய பிரகடம் भार्गव श्यावण आप्लावन प्रयारवीय प्रबलान्वितः भार्गव गोत्रोद्भवस्य जटाधर शर्मणः नप्त्रीम् भार्गव गोत्रोद्भवस्य यम नियम आसन प्राणायाम प्रत्याहार ध्यान योग संपृक्त शिवयोगी शर्मणः पौत्रीम् भार्गव गोत्रोद्भवस्य आम्रमताल किंताल रसाल मंजुल कदली पूग पुन्नाग अश्वत्थादि अनेक वृक्षशोभित वनराजाधिपत्य नंदिराज शर्मणः पुत्री भार्गव गोत्रोद्भवाम् सकल सौभाग्यदायिनी भक्तानुग्रहकारिणी शरणागत रक्षणी श्रीवल्लीश्वरी नाम्नी इमाम् कन्याम् கன்னியாதான நிகழ்ச்சி. நம்ம வம்சத்துல ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு பையன் பிறக்கணும் அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயம். உங்களுக்கு சாஸ்திரத்துல உள்ள விஷயம் உங்களுக்கு சொல்றேன். என்னடா இப்படின்னு சொல்லியிருக்காங்களா சாஸ்திரத்துல? அந்த குழந்தை ஒரு 1 வயசு 2 வயசு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா யூரின் போய் அதுல தட்டி தட்டி விளையாடு. என்ன பண்ண அந்த குழந்தை? பாத்ரூம் போயிட்டு அதுலயே தட்டி தட்டி விளையாடு. அப்படி தட்டி தட்டி விளையாடி அந்த தண்ணி எடுத்து மேல தெளிச்சுக்கொண்டு இப்படி தெளிச்சுக்கிட்டா நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் சொர்க்கம் உண்டான். எப்படி? நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்து இந்த மாதிரி அவனா பண்ணணும், நம்ம எல்லாம் சொல்லிக் கொடுக்க கூடாது. அவனா இயற்கையா பண்ணான், இயற்கையா நடக்கணும் இந்த விஷயம். ஆனா ஒரு பொன் குழந்தை பிறந்தா, நம்ம வீட்டு பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு வம்சத்தை காப்பாற்றணும்னு சொல்லி கட்டி கொடுக்கிறோம். அடுத்த வீட்டு பொண்ணாயிடுவா அந்த பொண்ணு. நம்ம பொண்ணு கிடையாது. கல்யாணம் ஆனதுல இருந்து என்ன பண்ணுவாங்க? இப்ப தானம் கொடுக்க போறோம். 2 பேரும் யாருக்கு தானம் கொடுக்க போறோம்? முருகப்பெருமானுக்கு தானம். தானம்னா என்னன்னா உயர்வான பொருளை ஒருவருக்கு கொடுப்பது தானம். அதனாலதான் கண்ணிய தானமா கொடுத்தாங்க. அப்ப கன்னியா பொண்ணு எவ்வளவு வசதி பார்த்துக்கோங்க. உயர்வான விஷயத்தை தான் ஸ்வர்ண தானம் கொடுக்கலாம். தங்கத்தை தானமா கொடுத்தா நமக்கு ரொம்ப பெரிய ஆபத்தான நிலையில உயிரில் இருக்கும், இதுக்கு மேல பிழைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சின்ன வயசுலயே இருக்காது இந்த மாதிரி சிரமம். ஸ்வர்ண தானம் பண்ண ஆயுசு வளரும். ஸ்வர்ணம் தங்கத்துக்கு
அப்பேற்பட்ட மகிமை உண்டு. அது போல கன்னி பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய மகிமை. அதனாலதான் முருகனுக்கு தேவர்களை எல்லாம் காப்பாற்றியதற்காக தானம் செய்திருக்கின்றார்கள் தேவேந்திரன். தேவேந்திரன் கிட்ட எக்கச்சக்கமான வஸ்து இருக்கு. காமதேனு இருக்கு, கல்பத்தரு கற்பக விருட்சம் இருக்கு, பறக்கின்ற குதிரை உச்சை சரசன்னு பேர், ஐராவதம்னு சொல்லக்கூடிய 4 தந்தமுள்ள யானை, வெள்ளை யானை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் கொடுக்கலாங்க. தன்னுக்கு ஒரு உயிருக்கும் மேலான தன்னுடைய பொண்ணை கொடுக்கலாம். தாம் பொண்ணை முருகனுக்கு கொடுக்கிறார். அதே போல நம்பிராஜன் அவர் தன்னுடைய பெண்ணை யார் முருகனே தடுத்தாற் கொண்டு விரதம் இருந்தால் முருகனே வருவார். வள்ளிய மனம் புரிய முருகனே வந்தார். அப்படி கன்னியாதானம் செய்வித்தால் 27 தலைமுறைக்கு அவருடைய மூதாதையர்களுக்கெல்லாம் சொர்க்கம் உண்டு. முருகனுடைய உலகத்திலே வாழக்கூடிய பாக்கியம் ஒரு கன்னியாதானம் பண்ணா நமக்கு கிடைக்கும். அதனால கன்னியாதான நிகழ்ச்சியை நம்மளுடைய வம்சத்திலே செய்து கொள்ளவும், ஒரு கன்னிகை நம்ம வம்சத்துக்கு நம்ம அழைச்சிக்கவும், நம்ம வீட்டில் முருகன் பிள்ளையாக பிறக்க வேண்டும், நம்மளுடைய வம்சம் தழைத்து ஓங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்பொழுது கன்னியாதான நிகழ்ச்சி. ஓம் கன்யாம் கனக சம்பன்னாம் சகலவர்த்தி வித்வான் கன்யாம் கனக சம்பன்னாம் சுப்பிரமணியாம் சம்பிரபதே. ஓம் கன்யாம் கனக சம்பன்னாம் கனகா பலமேந்திரம் தாஸ்யாமி துபாய புத்தியம் சுடலோகவிஜய இமாம் மகாமல்லிம் கன்யாம் சுப்பிரமணியாய சம்பிரபதே. மாங்கல்ய பூஜை. மாங்கல்யத்தை பாத்தீங்கன்னா வெளியில தெரியற மாதிரி பெண்கள் வச்சுக்க மாட்டான். அந்த காலத்துல ஹரிச்சந்திரனுடைய மனைவியாகிய சந்திரவதிக்கு பாத்தீங்கன்னா யாருக்குமே அவருடைய மாங்கல்யம் வெளியில தெரியாத அளவுக்கு ஒரு வரம் வந்திருந்தான். யாருக்கு அவருடைய மாங்கல்யம் தெரியும்னா அவன் கணவனுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் மற்ற யார் பார்த்தாலும் கழுத்தில் இருக்க மாங்கல்யம் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு பதிவிரதா. பதிவிரதைன்னா அவ்வளவு பேர் ஒரு பதிவிரதை கிடையாது. சத்தியம் மட்டும்தான் பேசுறேன்னு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டா எவ்வளவோ கஷ்டங்கள் வருது. அவருடைய குருநாதர்லாம் சொல்றேன், என்னப்பா ஒரே ஒரு சின்ன பொய், நான் சூதாட்டத்துல நான் இதை வைக்கல, பணயமா வைக்கலன்னு சொல்லு, உன் நாட்டை அவன் திருப்பி கொடுத்துட போறான், நீ திருப்பி இது பண்ணிக்கோ, இதுக்காக இல்ல இல்ல நான் வச்சுதான் ஆடுனேன், நான் தப்பு பண்ணல, போய் சொல்ல மாட்டேன், நான் தான் தவறுதல வச்சு ஆடுனேன், என்னுடைய நாடு மகன் சொத்து எல்லாத்தையும் இறந்தான் ஹரிச்சந்திர மகாராஜா. அவ்வளவு கஷ்டப்பட்ட நிலையிலும் என்ன ஆகுது, சுடுகாட்டுல அந்த குழந்தையை வைக்கும் பொழுது அதற்கு காசு தன்னுடைய எஜமானன் கேட்பான. வந்திருக்கிறது மனைவின்னு தெரியும், காசு வாங்காம இருக்கலாம், இருக்கிறது யாருன்னு தெரியும், காசு வாங்காம இருந்திருக்கலாம். ஆனா அவனுடைய எஜமானுக்கு விசுவாசமா இருக்கணும்னு காசு கேட்கிறான். என்கிட்ட காசுல இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பா, தான் நீ கிழங்குல போட்டு இருக்கிய தங்கம் அதை கொடு அப்படிங்கிறான். எவ்வளவு கொடூரமா இருக்கான் பாத்துக்கலாம். அவனுக்கு வேணுங்கிறது என்னது, அவங்க அவருடைய எஜமானருக்கு விசுவாசமா இருக்கணும். அவ பார்த்தோன்னா ஆச்சாரியம், என்னுடைய மாங்கல்யம் யாருக்குமே தெரியாது என் கணவரை தவிர, அப்ப நீதான் என்னுடைய கணவரான்னு அப்பதான் தெரிஞ்சுக்கிறான் சந்திரமதி. அவ்வளவு கஷ்டம் பட்டிருக்கான். ஒரே ஒரு விஷயம் வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம சத்தியத்தை கடைபிடிச்சா அந்த சத்தியம் தான் நம்மளை காப்பாது. பின்னாடி அவனுக்கு எல்லா நாடு நகரம் சொத்து எல்லாத்தையும் பரமேஸ்வரர் கொடுத்தார். இவ்வளவு கடினமா ஒருத்தர் சத்தியத்தை, அதனாலதான் நம்மளுடைய சனாதன தர்மத்தை ஆதரிக்கின்ற நம்மளுடைய இந்தியாவிலே பாரத தேசத்திலே பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க நீதிமன்றம் கூட, சத்தியமேவ ஜெயதே, சத்தியம்தான் என்றும் வெல்லும். நம்ம உண்மையாக இருந்தோமையானால் அது இன்னைக்கும் வெற்றி பெற்றது.
இன்னைக்கு நம்ம கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எவ்வளவு பேரு நீதிமன்றத்துக்கு போய் டைவர்ஸ் கொடுங்கன்னு கேட்கிறோம். அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருப்பதற்காகத்தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி எதற்காக? இவ்வளவு நல்ல விஷயமா நம்ம கல்யாணத்துல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கறத இறைவன் ஞாபகப்படுத்துறார். நமக்கு ஞாபகப்படுத்துவதுதான் இந்த திருக்கல்யாணம். பெண்கள் எல்லோரும் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும். பூவோடும் தொட்டோடும் நம்ம பேர் ஒரு வீட்டுல விளக்கேற்றி வச்சோம்னா அந்த வீடு வளரணும். ஒரு சின்ன வீட்டுல இருக்கவங்க அடுத்து பெரிய வீட்டுக்கு போகணும், பெரிய பங்களாக்கு போகணும், அப்படி இருக்கணும். அதனாலதான் வீட்டுல ரொம்ப பெரியவங்களை கூப்பிட்டு நம்ம மாமியாரை கூப்பிட்டு விளக்கேற்ற சொல்லுவோம். நம்ம பாட்டி இருக்காங்கன்னா வீட்டுல பெரிய பாட்டியை கூப்பிட்டு விளக்கேற்ற சொல்லுவோம். பெண்களுக்கு மட்டும்தான் தெய்வீக தன்மை எப்பொழுதுமே உண்டு. அதனால்தான் வித்யா சமஸ்தா ஸ்தவதேவி பேதாக. பெண்களுக்கு ஆயுசு வளர்ந்துச்சுன்னா கணவருக்கு ஆயுசு வளரும். மாங்கல்ய பலம் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாரோ அந்த அளவுக்கு கணவன் ஆரோக்கியமா இருப்பார், நோய் நொடி இல்லாம இருப்பார். யாரெல்லாம் தினந்தோறும் வீட்டிலே மகாலட்சுமி என்ன பண்றார்? பெருமாளுடைய காலை பிடிச்சுட்டே இருக்க பாருங்க. எப்ப பாரு யார் காலை பிடிச்சுட்டு இருக்காங்க? பெருமாள் காலை பிடிச்சுட்டே இருக்கா. வீட்டுல காசு பரவ நிறைய இருக்கும். தினந்தோறும் அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும், கணவனுக்கு நமஸ்காரம் பண்ணணும். பசங்களை தாய் தந்தை தாத்தா பாட்டி காலை தொட்டுட்டு பரீட்சை எழுத போன அனுப்பணும். நமக்கெல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வாய்ப்பு கிடைக்கும். சனாதன தர்மத்தை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு உங்க கிட்ட தான் இருக்கு. நீங்க எல்லாரும் காப்பாற்றுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு 2-3 மாசத்துக்குள்ளேயே நமக்கு இதற்கான வாய்ப்பு இருக்கு. சனாதன தர்மத்தை யார் காப்பாற்றுறாங்களோ அவங்க நம்மளுடைய வம்சத்துல முருகர் காப்பாற்றுவார். அதற்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம்னா நாளைக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? சண்டே சர்ச்சில் இருப்போம், இல்லாட்டி மசூதிக்கு போக வேண்டியதுதான். இன்னும் கொஞ்ச நாள்ல கோவிலை இடிச்சோன்னே சொல்லி ஓபன் ஸ்டேட்மெண்ட் இப்ப நான் பேசுற மாதிரி பேசுறாங்க. நான் எங்க ஊர்ல எங்க கோவிலை இடிச்சிருக்கேன்னா ஒருத்தர் பப்ளிக்கா சொல்றாரு. அதெல்லாம் கேட்டுதான் நம்ம ஊர்ல நம்ம யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் அடிக்கக்கூடாது, எந்த ஜீவனையும் கொள்ளக்கூடாது. இதான் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. நல்லவங்க யாரோ அவங்களுக்கு நம்மளுடைய ஆதரவை நம்ம தரணும். அத மனசுல இதுக்குமே நீங்க வச்சுக்கோங்க. இந்த நாட்டில் விநாயகர்கள் பாராயணம் பண்ணணும், கந்தசக்தி கவசம் சொல்லணும், சிவபுராணம் சொல்லணும் அப்படின்னா யார் நம்ம தேசத்துக்கு வேணும் நீங்க முடிவு பண்ணு. மாங்கல்ய மகாலட்சுமியை பிரார்த்தித்து இப்பொழுது தூபதீப உபசாரம் செய்திக்கப்பட்டு மாங்கல்ய தாரணம். சுமன சம்பந்தித சுந்தரி மாபதி சந்திர சகோதரி ஹே மமதே மோகிதன மந்திதமோ கதாதி மஞ்சள பாக்கினி வேதனுதே பங்கஜவாசினி தேவதுதி கரத்குணவர்த்தினி சாந்தினுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி ஆதிலக்ஷ்மி சதா சாதாரணமா சொல்ல நினைச்சுக்காதீங்க. எல்லா இடத்துலயும் பாருங்க ஜப வீடுன்னு இருக்கும், ஆராதனை கூட்டம்னு இருக்கும், பிரதிஷ்டைன்னு இருக்கும். இது எல்லாமே நம்ம சனாதன தர்மத்துல நம்ம பெரியவங்க யூஸ் பண்ண வார்த்தை. அவங்களுக்குள்ள என்ன ஒரு ஒப்பந்தம்னா இன்னைக்கு உங்களுக்கு காசு கூப்பிட்டு அவங்க மதத்துக்கு கூப்பிட்டுருவான். திருப்பி நீங்க தினந்தோறும் குறிப்பிட்ட நாள்ல நீங்க போய் அந்த பணத்தை திருப்பி செலுத்து. இது இந்த ஊர்ல மட்டும் நடக்குதா? நம்ம ஊர்ல மட்டும்தான் நடக்குதா? உலகம் முழுக்க நடக்குது. உலகம் முழுக்க யாருமே நிம்மதியா இல்லை.
நான் இன்னைக்கு உலகத்தை பார்த்தா நீங்க சொல்லுவீங்க எந்த நாட்டிலேயே யாரும் நிம்மதியா இல்லை. இன்னைக்கு நம்ம சனாதன தர்மத்துல யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டோம். நீ பெருமாளை கும்பிடுறியா கும்பிடு, நீ முருகரை கும்பிடுறியா கும்பிடு, நீ சிவனை கும்பிடுறியா கும்பிடு, நீ இது வரலைன்னா கேட்க மாட்டோம். அவ்வளவு சுதந்திரமான மதம் நம்மளுடைய மதம். இது போல ஒரு மதத்திலே நாம் பிறந்திருப்பதுங்கிறதே ஒரு புண்ணியம். இதை நீங்கெல்லாம் கட்டாயமா காப்பாற்றணும், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். விநாயகர்கள் உள்ள யோக சாஸ்திரம் போல அவருக்கு எதிர்வுமே கிடையாது. இடை பிங்களையும் எழுத்தறிவித்து என்ன அந்த விநாயகர்களை பாராயணம் பண்ண மூலாதாரம், சுவாதித்தானம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, பிரம்மரந்திரம்னு எல்லா சக்கரமும் ஒன்னாகி நோய் நொடி இல்லாம இருப்பான். யார் ஒருவர் விநாயகர்களை பாராயணம் செய்திருக்கின்றார்கள் அவங்க சொன்னா பலிக்கும். யோகம்னாலே யோகாபியாசத்தினால பண்ண முடியாத ஒண்ணு கிடையாது. ஆகாசத்துல பறக்க முடியும், தண்ணியில நடக்க முடியும், நினைச்சதை செய்ய முடியும். இன்னைக்கு 1000 விஷயத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க முடியும். அந்த ஆற்றல் இருக்கு. இதை எல்லாவற்றையும் தரக்கூடியவர் முருகன். முருகன் தான் அனைத்து தெய்வங்களுடைய ரூபம். நமக்கு எல்லாரும் கை கூப்பிக்கோங்க, ஒரு ஸ்லோகம் சொல்லி மாங்கல்ய தாரணம். எல்லாரும் சொல்லுங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே பிரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் தேகிமே சதா. உலகை காக்கும் பரம்பொருளான் பார்வதி பரமேஸ்வரரின் பரிபூர்ணமான கிருபையால் சோபகிருத்து ஆண்டு உத்தராயண புண்ணிய காலத்தில் பங்குனி மாதம் பௌர்ணமி திதி உத்திர நட்சத்திரத்தில் சுபயோக சுபவேளையிலே கந்தமாபுரம் புண்ணிய கஷேத்திரத்தில் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானின் திருக்கல்யாண வைபவத்தை தரிசிக்கின்ற நாங்களும் எங்களது குடும்பத்தார்களும் உற்றார் உறவினர்களும் பாரத தேசத்தில் திகழ்கிற அனைத்து ஜீவராசிகளும் ஈரேழு உலகங்களில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களும் பலமாக நலமாக வாழ வேண்டியும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, வலிமை, துணிவு, சந்தானம், வாழ்நாள் வெற்றி போன்ற 16 செல்வங்களையும் அள்ளித்தந்து கண்கட்டி சத்துக்களுடைய உபாதைகள், நவக்கிரக தோஷங்கள், வாஸ்து குறைபாடுகள் போக்கப்பெற்று இல்லத்திலே திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் போன்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் தடையின்றி நடைபெற வேண்டியும் அஷ்டலட்சுமி கிரகத்திலும் வியாபார ஸ்தலத்திலும் நிரந்தரமாக நிவாசிக்க வேண்டியும் சுமங்கலிகள் பூவோடும் பொட்டோடும் தீர்க்க சுமங்கலியாக திகழ வேண்டியும் வாழையடி வாழையாக வம்சம் பாரம்பரியம் தடைத்து ஓங்க வேண்டி ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானை மாங்கல்ய தாரண முகூர்த்தத்தில்
தங்களுடைய பொற்பாத கமலங்களில் கைகூப்பி சிறந்தாழ்த்தி நமஸ்கரிக்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு.